அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தார். அதன் பின்பு 40 நாட்கள் இந்த பூமியிலே தனது அப்போஸ்தலர்களையும் சீடர்களையும் வார்த்தையினாலே பலப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான ஆலோசனையை இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். காரணம், இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாள். அல்லேலூயா, டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். அந்த பெண்டிகாஸ்டுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தியின் ஆதாரமாக 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்ட ஒரு காரியம் காத்திருங்கள். சீடர்களை, அப்போஸ்தலர்களை ஆண்டவர் என்னன்னு கேட்டுக்கிட்டாரு? காத்திருங்கள். எதுக்காக ஆண்டவர் காத்திருக்க சொன்னார் அப்படின்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அங்க ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார். எதுக்காக காத்திருக்கணும்? பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற. பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய அபிஷேகமும். இயேசு தான் ஊழியம் செய்த நாட்களில் சொன்னார், நான் இப்பொழுது கடந்து போகிறேன், என்னுடைய நேரம் வந்துவிட்டது. நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அளிப்பேன். அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சபையே நீ காத்திரு என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காத்திருத்தல் என்ற வார்த்தையில் சில புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியம். அதை இன்னைக்கு நம்ம சற்று பார்க்க போகிறோம். காத்திருத்தல் என்றால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய பிரசன்னத்தில் தரித்திருத்தல், தேவ சமூகத்தில் தரித்திருத்தல். அது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெப நேரத்திலும் தியான நேரத்திலும் காத்திருத்தல். அல்லது 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னாரே. அப்போ குடும்ப ஜெபம் அல்லது வீட்டு ஜெப கூட்டம், சபை ஆராதனை, உபவாச கூட்டம், இப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவருக்காக நம்ம காத்திருப்பது அது ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லை, காத்திருத்தலிலே ஜெபம் அடங்கி இருக்கிறது. ஜெபம் என்று சொன்னாலே நம்முடைய சொந்த காரியங்களை குறித்த ஆண்டவர்கிட்ட எனக்கு இதை தாங்க அதை தாங்க அப்படின்னு கேட்பது மாத்திரம் ஜெபம் அல்ல. பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக கேட்பது ஜெபமாக காணப்படுகிறது. நாம் வேலை செய்கிற அலுவலகத்தில், குடியிருக்கிற தெருவில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் நடுவில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னு செய்யலாம் பாருங்க. அதுக்கு பேர் என்னது? ஜெபம். அல்லேலூயா. இந்த உலகம் இன்னைக்கு நடைமுறையில் உள்ள காரியங்களை பேசி கொண்டுகிறது. இங்கே வெட்டுக்குத்து நடக்குது, அங்கே சாராயம் காய்ச்சுறாங்க, அங்கே விபச்சாரம் நடக்குது, இங்கே கள்ளக்கடத்தல் நடக்குது, உலகமே சீர்கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் கொஞ்சம் மாறாக, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுற இடத்துல ஆண்டவரே நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, இந்த வெட்டுக்குத்து நடக்கிற இடத்துல ஆண்டவரே நம்முடைய சித்தம் செய்யப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இருளின் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாகும், ஒளியின் ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படும். உங்களையும் என்னையும் வைத்து தான் ஆண்டவர் அதை செய்ய போகிறார், ஜெபத்தின் வழியாக. ஆமேன். ஜெபம் தேசத்தை மறுரூபமாக்கும். 3வது ஆராதனை. ஆராதனை என்பது வெறும் பாடல்களை அல்லது இசையை மீட்டுவது மாத்திரமல்ல. இசை, பாடல்கள் இதெல்லாம் ஆராதனையுடைய ஒரு பகுதி. ரோமர் 12 தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் அர்ப்பணிப்பதுதே நீங்கள் செய்யும் புத்தியுள்ள ஆராதனை. சரீரத்தில் மிக முக்கியமான அவயங்களை வேதம் பட்டியலிடுகிறது. முதலாவது கண். கண் சரீரத்தினுடைய விளக்காக இருக்கிறது. 2வது வருவது வாய். குறிப்பா வாயில் இருக்கக்கூடிய நாவு, நாவினால் பிறக்கிற வார்த்தைகள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது.
மூன்றாவது செவி. நீ கேட்கும் காரியத்தை குறித்து கவனமாயிரு. பாருங்க, we need to choose what we are listening, what we are seeing and what we are speaking. பார்ப்பது, கேட்பது, பேசுவது, இது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, பாதிக்கிறது. அது நல்ல விதத்திலும் பாதிக்கலாம் அல்லது தீமையான விதத்திலும் பாதிக்கலாம். இம்பாக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடத்தை தான் படிக்கிறார்கள். எல்லாரும் சாதனையாளர்களாய் வருவது இல்லை. காரணம், வெறும் பாடம் மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையை வடிவமைப்பதில்லை. அவனுக்குள்ளே சிந்தனை ஆற்றல், குணாதிசயங்கள் எப்படி உருவாகிறதோ அதுக்கு தான் கல்வி துணை போகும். ஒரு விஞ்ஞானி அரசாங்க பணியிலே சேர்ந்தால் ராக்கெட்டை அனுப்புவார். தீவிரவாதி கூட்டத்திலே சேர்ந்தால் அணுகுண்டை தயாரிப்பார். விஞ்ஞானி தான், அவர் படித்தது விஞ்ஞானம் தான். ஆனால் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது பயன் தருகிறது. ஆகவே வேதம் நம்முடைய ஆராதனையிலே முதல் முக்கியத்துவம் எது கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய சரீரத்துக்கு. இந்த சரீரத்திலே ஆயிரக்கணக்கான விருப்பங்கள் இருக்கலாம், மனதிலே எண்ணங்கள் தோன்றலாம். அது எல்லாவற்றுக்கும் நாம் இடம் அளித்து விடக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த எண்ணத்தை நாம் சூஸ் பண்ணணும். இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இது ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு துணை புரியுமா? இது எங்கள் குடும்பத்துக்கு உகந்ததாக இருக்குமா என்று அந்த எண்ணங்களையும் நாம் வடிவமைத்தால் அது உண்மையான ஆராதனை. சில இடங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், போர்டு எழுதி போட்டிருப்பாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், தொழில் ஸ்தலமே ஆலயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப நாம வேலையில உண்மையா இருக்கிறது கடவுளை ஆராதிப்பதுக்கு சமம் என்று அது அர்த்தம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீ வாயினாலே என்னை புகழ்ந்து விட்டு உன்னுடைய கிரியையினாலே நீ என்னை தூஷிக்கல் ஆகாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாயிலே துதி ஸ்தோத்திரங்களை எடுப்பது போல வாழ்க்கையிலும் அந்த காரியத்துக்கு நாம் உகந்த வாழ்க்கை நடத்த வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதோடு மாத்திரமல்ல, கைகளை உயர்த்தி கண்களை மூடி வணங்கி கீழே பணிந்து தொழுது கொள்வது எல்லாம் ஆராதனையுடைய மற்ற பகுதிகளாக இருக்கிறது. அப்ப ஜெபம், ஆராதனை, தேவனுக்காக கூடி வருதல், தனிப்பட்ட முறையிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருத்தல், இதெல்லாம் அவருடைய பிரசன்னத்திலே காத்திருப்பதற்கான காரியங்களாக இருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான காரியம், ஆண்டவருக்கு காத்திருத்தல் என்றால் பொறுமையை கடைபிடிப்பது. ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமானவன் தான். அவனுடைய வீட்டுக்கு 3 புருஷர்கள் தேவனுடைய சார்பில் ரெப்ரசன்டேட்டிவாக உணவருந்த வருகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு ஆபிரகாம ஆண்டவர் நேசிச்சிருந்தா அவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருப்பார், ரெப்ரசன்டேட்டிவை அனுப்பியிருப்பார். யோசித்து பாருங்க. ஆனால் அந்த ஆபிரகாமுடைய மனைவி ஒரு விசை தடுமாறி விட்டார்கள், பொறுமையை இழந்து விட்டார்கள். எத்தனை காலம் காத்திருப்பது? வாக்குத்தத்தம் சொன்னார், சரி, இன்னும் குழந்தை உண்டாகவில்லையே, எனவே எனது ஐடியாவின்படி நம்ம வீட்டில் இருக்கிற வேலைக்கார பொண்ணை திருமணம் முடித்து அவள் வழியாக ஒரு குழந்தை சத்தம் அந்த வீட்டில் கேட்க வேண்டும் என்று ஆபிரகாமை நிர்பந்தித்தார். அவரும் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார். நடந்தது என்ன? குழந்தை பிறந்தது, திருமணம் நடந்தது. ஆனால் கர்த்தருக்கு விரோதமான ஒரு அருவருப்பான சந்ததி உருவாகிவிட்டது. இதுக்கு காரணம் ஆபிரகாமே. எந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பெற்றெடுத்தானோ அதே ஆபிரகாம் பொறுமையை கடைபிடிக்காதபடினால துன்மார்க்கமான சந்ததிக்கும் வித்திட்டு விட்டான். பொறுமை இல்லை என்றால் அது காத்திருப்புக்கு உகந்தது அல்ல. வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், வார்த்தையை எப்படியும் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, காத்திருந்தால் மாத்திரம் போதாது, விசுவாசத்தோடு நம்பி செயல்பட வேண்டும். செயல்படுதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யாராவது வசனம் வாசிக்கிறீங்களா? சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமே? யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. இங்கே சகரியா எலிசபெத் என்ற ஆசாரியனுடைய ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் அவர்களுக்கு ஒரு குறைவு இருந்தது. என்னன்னு பாருங்க, 7ஆம் வசனம். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாக இருந்தால் 2 பேருக்கும் வயதும் ஆயிடுச்சு. ஆனா அவங்க யாருங்க? ஆசாரியர்கள். நமக்கு புரிய வேண்டும் என்றால் பாஸ்டர்கள். அப்படி அவர்கள் குறைவோடு இருந்தாலும் அவருடைய நிறைவை குறித்து மேல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தில், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். they were blameless, ஆனால் குழந்தை இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. இதில் நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். சில பேர் பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்காமல் இருக்கலாம். எனவே அதை வைத்து அவருடைய பக்தியை நாம் மட்டுப்படுத்தி விடக்கூடாது, விமர்சனம் செய்துவிடக் கூடாது. சரி, இப்போ செய்திக்குள்ளே வருவோம். அவங்க ஆசாரியர்கள், ஆனால் குழந்தை இல்லாத வயது சென்றவர்கள். ஒரு நாள் என்ன நடந்தது? 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியாவுக்கு தரிசனமாகிறார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, வயது சென்ற சகரியா, வயது சென்ற எலிசபெத், ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து ஊழியம் செய்து வந்து கொண்டிருந்தபடினால் கர்த்தர் அவர்களை மறக்காமல் ஒரு நாள் தூதனை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருத்தல் என்பது தேவ சமூகத்தில் இருப்பது, ஆராதனை செய்வது, ஜெபிப்பது, அப்புறம் என்ன சொன்னேன், பொறுமையோடு இருப்பது, அதுக்கப்புறம் விசுவாசத்தோடு செயல்படுவது. காத்திருக்கிறேன் என்று சொல்லி செயல்படாமல் சென்று விடக்கூடாது. முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் வருவோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொன்னார், காத்திருங்கள். காத்திருக்கும் பொழுது என்ன பெற்றுக்கொள்வீர்கள்? 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். முதல் காரியம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது. 2வது மிக முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெறுவது. இது எதற்காக அப்படின்னு சொன்னா, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் எதற்குனா, முதல்ல நம்மை பலப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. 2வது எதுக்காகன்னு சொன்னா, சாட்சியாய் வாழ்வதற்காக. ஆமென். பரிசுத்தாவியானவர் நம்ம மேல் இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும். அந்த பரிசுத்தாவியானவருக்கு நாம் இடம் கொடுக்காத பட்சத்தில் ஒருவேளை சாட்சியாகவும் இருக்கலாம் அல்லது காட்சியாகவும் இருக்கலாம், கேரண்டி இல்லை. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மூளை அறிவுக்குரிய காரியம் அல்ல. இன்று அநேகர் படித்து விடுகிறோம், நல்ல வேலைக்கு சென்று விடுகிறோம், ஆனால் மூளை அறிவினாலே பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ள நினைக்கிறோம். அது முடியாமல் போகும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளம் என்னவென்றால் நம்பிக்கை, விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை. அப்ப அறிவிலே ஒரு அளவுதான் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கடவுளை நாம் காண முடியாது, உணர முடியும். அப்ப உணர முடிந்த கடவுளை வெறும் அறிவை மட்டும் வைத்து நாம் அனுபவித்து விட முடியாது. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை முதல்ல நீங்க பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும். பற்பல பாஷைகளை பேசணும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. எனவே அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. உள்ளத்திலே ஒரு உணர்வு உண்டாகும், இதை செய்,
செய்யாதே, இப்பொழுது வேண்டாம் என்று உணர்த்துவார். அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து பழகிட்டா ஆவியானவர் நடத்துவார். அதனுடைய ரிசல்ட் என்ன? நாம் பலன் அடைவோம். பலன் என்பது சரீரத்தை குறிப்பது மாத்திரமல்ல, இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளான மனிதனிலே ஒரு பலன் வேண்டும். அந்த உள்ளான மனிதனிலே பலன் இருந்தால்தான் நீங்கள் தீங்கு நாளிலே பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், கர்த்தருக்காக சாட்சியாக வாழ முடியும், கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். பலன் இல்லாவிட்டால் நீங்கள் வழியிலே சோர்ந்து போவீர்கள், உங்கள் பிரயாணம் தடைபடும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நின்று விடுவீர்கள். எனவே பலன் அவசியம். இந்த பலனை குறித்து இன்னொரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருந்தால் என்ன கிடைக்குதா? புது பலன். ஏன் அதுக்கு புது பலன் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இதுவரை நீங்கள் செய்திராத அல்லது உங்களால் செய்ய இயலாத காரியத்தை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் செய்ய திராணி உள்ளவர்களாய் உங்களை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஒரு எம்பவர்மெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நீங்க செய்திராத காரியங்களை செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லை என்பது பெரிதாகும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இப்போ நம்ம அநேகர் சிஸ்டம்டாக இருக்கோம், ஒரு மிஷினை போல இருக்கிறோம், சில உணர்வு உடையவர்களாக இருக்கிறோம். நான் இது படிச்சிருக்கேன், இந்த வேலைக்கு போகணும், இதுதான் என்னுடைய லைஃப். ஏன் பிரதர் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் அப்படி தானே வாழ்ந்துருக்கிறாங்க, அப்போ நானும் அப்படி தானே வாழணும். சிஸ்டம் அப்படியே ஃபாலோ ஆகும். அது தப்பு இல்லை, ஆனால் உங்களால் இரட்சிப்பினுடைய அந்த மகிமையை காண முடியாது. இரட்சிப்புடைய மகிமையை காண வேண்டும் என்றால் அந்த உலக சிஸ்டம் என்ற இயக்கத்திலிருந்து நீங்கள் மாறுபட்டவர்களாய் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சிஸ்டம்குள்ளே வரணும். அதுக்கு தான் அந்த புது பலன். அந்த புது பலன் என்ன பண்ணுன்னா, உங்களை புதிய உயர்வுகளுக்கு நேராய் நடத்தும், புதிய எல்லைகளை சென்றடைய செய்யும், புதிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய் மாற்றும். பக்கத்தில் சொல்லுங்க, சாதாரணமான நம்மை சரித்திரம் படைக்கிறவர்களாய் மாற்றுகிறது தான் சரித்திரம் படைத்தவர்களாக மாற்றுகிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஹல்லேலூயா. அதனால தான் அனாயிண்டிங் ஒரு தற்குறிய தீர்க்கதரிசியா மாற்றும். அனாயிண்டிங் ஒரு பேதைய ஞானியா மாற்றும். அனாயிண்டிங் ஒரு நோஞ்சான சிம்சோன் போல பலசாலியா மாற்றும். அபிஷேகம் வெறும் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான கிருபையை கொடுக்கும். அனாயிண்டிங் தான் மேட்டர் இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் நமக்கு. ஹல்லேலூயா. இது நம்ம அறிந்து கொள்ளாதபடினால அந்த சிஸ்டம் லைஃப்குள்ளே போகிறோம். இப்படி தானேங்க, எனக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படி தானே செஞ்சாங்க, எல்லாரும் இப்படி தானே செஞ்சுட்டு இருக்காங்க, நானும் இப்படி தானே செய்யணும்னு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா கொஞ்சம் மாற்றி யோசிப்பீங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும், தினந்தோறும் கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் திட்டம் என்ன, நான் என்ன செய்யணும்? அந்த எண்ணத்தை ஆவியானவர் தருவார். தரும் பொழுது அதை எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு இதை எப்படி செய்யறதுன்னு திருப்பி அவர்கிட்டே கேளுங்க. இல்லை அதுக்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் சேருங்க, படிங்க, நீங்கள் டெவலப் ஆயிடுவீங்க. நம்ம அதை தேடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்வாராக. புது பலன் அடைந்து எழும்புவார்கள். ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சோன நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். ஏன் அவனை அங்கேயே வச்சு ஆசீர்வதிச்சு குழந்தையை கொடுத்து சந்ததியை கொடுத்து விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து நடத்த வேண்டியது தானே? ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, அந்த ரெகுலர் அப்படிங்கிற சிஸ்டத்தை பிரேக் பண்ணி ஒரு புது சிஸ்டத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வர்றது தான். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்றதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் ஏற்கனவே செய்துகிட்டு இருக்கிற காரியத்தையே உனக்கே செய்ய போகிறேன். அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? இதோ நான். அப்ப ஆண்டவருடைய இதய துடிப்பை புதுசா உருவாக்குறது. ஏன்னா அவர் சிருஷ்டி கர்த்தர். சாத்தான் யாருன்னு பார்த்தா டூப்ளிகேட் பண்றவன், சைனா ப்ராடக்ட் மாதிரி ஏற்கனவே இருக்கிறத அப்படியே அச்சு பச்சாம இவன் ஒரு ப்ராடக்ட் போட்டு வித்துக்கிட்டு இருப்பான். சீப்பா தரேன்னு நம்மளை சீப்பாக்குறது தான் சாத்தானுடைய திட்டம். ஆனால் தேவ திட்டம் புதிய காரியத்தை செய்வது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளி தேசத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி ஆண்டவரை பார்த்து ஜெபிச்சாங்க. கர்த்தாவே, என் கணவர் மிக நல்லவர், ஆனால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார். நான் அவரிடத்தில் இந்த குடியை விட்டு விடுங்கள் என்று கேட்கும் பொழுது, சரி நான் விட்டுறேன், ஆனால் அந்த ஞாபகம் வரும்போது வேறு ஏதாவது ஒன்று குடித்தாதான் கொஞ்ச நாளைக்கு எனக்கு வெளியில் வர முடியும், எனக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணு, வேறு ஏதாவது ஒரு ட்ரிங்கை கொடு, நான் இதை விட்டுறேன், அதை பிடிச்சிக்கிறேன்னார். அப்போ அந்த அம்மா ஜெபிக்கும் பொழுது ஒரு ஃபார்முலாவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் கொக்கோ கோலா போன்ற ஒரு பானத்தை ஒரு சாதாரண மனுஷி, அவங்க சயின்ஸ் படித்தவங்களாம் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷி அந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை தயாரித்து கொடுத்தோன்னே அவங்க கணவர் ரொம்ப சந்தோஷமாகி, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா சுருன்னு இருக்குது, இதே கொடுத்துரு எனக்கு, இனிமேல் இந்த சாராயம் எனக்கு வேணான்னு விட்டுட்டார். பிரியமானவர்களே, பரிசுத்தாவியான உங்களுக்குள்ளே வரும் பொழுது அது சமையல் பண்ணுகிற விஷயமா இருந்தாலும் சரி, சரித்திரம் படைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் உங்களுக்குள்ளே அவர் புதிய காரியத்தை தோன்ற பண்ணுவார். அல்லேலூயா. புது பலன் அடைந்து அடுத்தது என்னப்பா, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப பரிசுத்தாவியானவர் எதுக்கு இதை சொல்லியிருக்காருன்னா, டே டு டே லைஃப், அன்றாட வாழ்க்கையில நீ செயல்பட்டு கொண்டே இருப்பாய். ஓடினாலும் நடந்தாலும்னா, however you will do something, எப்படியோ ஏதோ ஒன்றை நீ செய்து கொண்டே இருக்க போற, ஒன்று நடப்ப இல்லை நீ ஓடுவ, அதுக்கு தான் புது பலன். அல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் நம்முடைய முன்னேற்றத்துக்காய் கொடுக்கப்பட்டவர். அது ஆவிக்குரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது உலக வேலையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அலுவலக காரியமாக இருந்தாலும் சரி, ஆவியானவர் எல்லாத்துக்கும் உகந்தவர். ஆனால் அநேகர் அதை பயன்படுத்தி கொள்ளாமல், கோயிலுக்கு வரேன், தசமபாகம் கொடுக்குறேன், அதுங்க ஃபங்க்ஷன்லாம் பாஸ்ட் வச்சு தான் நாங்கள் நடத்துகிறோம், எல்லாமே கிறிஸ்தவ பேர் தான் நாங்கள் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கிறோம், பரவாயில்ல ஏதோ கிருபை ஓடிட்டு இருக்கோம். இது சாட்சியே அல்ல. இது எல்லாரும் சொல்லக்கூடிய காரியம். சாட்சியாக இருப்பீர்கள்னா சுற்றி இருக்கிறவன் உங்களை பார்ப்பான். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்துக்கொள்வோமே, அங்கே என்ன நடந்துச்சு? 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட உடனே அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அந்த பற்பல பாஷை என்பது இப்பொழுது நாம் பேசுகிறது போல இல்லை, இதை விட அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. என்ன அட்வான்ஸ்டுனா, அவர்கள் 120 பேர் பேசுவதை திருவிழாவிற்கு, எருசலேமின் பண்டிகைக்கு வந்திருந்த மற்ற தேசத்தார் தங்கள் சொந்த பாஷைகளில் கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இல்லைடா ஒரு ஆள் பேசுகிறான், நான் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு ஏன் மொழியில் கேட்குது, நான் சைனாலேருந்து வந்திருக்கேன், எனக்கு ஏன் மொழியில் கேட்குது, நான் ஜப்பான்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு ஏன் மொழியில் கேட்குதுங்கிற மாதிரி வேற வேற தேசத்திலேருந்து வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு மனிதன் சொன்ன செய்தி அவர்கள் பாஷையில் போய் ரீச் ஆயிடுச்சு. எல்லாரும் பிரமி படைந்து விட்டார்கள். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அடுத்தது, எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பிரமிப்பு உண்டாயிற்று. இதுதான் சாட்சி. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வெறுமனே நான் முன்னாடி முக்காடு போட மாட்டேன், இப்போ முக்காடி போட்டிருக்கேன். முக்காடு கூட பிரதர் ஆறாவது அப்படியே ஸ்லிப்பாகி என்ன பண்ணிடுது, கீழே விழுந்துருது. அதனால இப்போ நான் ஸ்கார்ப்பு வாங்கி தனியாக கட்டியிருக்கிறேன், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறேன். இதுவா சாட்சி? இதெல்லாம் டியூட்டிஸ், நம்ம செய்ய வேண்டிய சாதாரண காரியங்கள். அந்தந்த சீசனில் அது நடக்கும். இதுக்கு ஒரு பெரிய பரிசுத்தாவி அபிஷேகமே தேவையில்லை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பரிசுத்தாவி அபிஷேகம் முன்னாடி நான் இன் பண்ண மாட்டேன், இப்போ இன் பண்ணி டை கட்டி வந்திருக்கிறேன், அபிஷேகத்தில் வந்திருக்கிறேன். இதுவா? ஆண்டவர் சொல்றது இதெல்லாம் இல்லை. நீங்கள் நடந்து கொள்வதை, பேசுவதை, செயல்படுவதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும் பொழுது பிரமிப்பார்கள். அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சாட்சி. ஹல்லேலூயா. ஏற்கனவே உள்ளபடி முதல்ல 10,000 ரூபாய் கடனில் இருந்தேன், இப்போ 10 லட்சம் ரூபாய் கடன் ஆகிட்டேன், ஆனாலும் கர்த்தர் நடத்துகிறார் பிரதர். இதான் சாட்சி நம்ம ஊரில். இது இல்லை சாட்சி. நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், இன்று எஜமானனாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறாரு.
ஒருத்தவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்கேல் ஜாபில் போய் சேர்றாங்க, திருமணம் முடிக்கிறாங்க, குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, வண்டி வாங்குறாங்க, பேங்க்கில் சேவிங்ஸ் வச்சுருக்காங்க, இன்னொரு லேண்டு வாங்குறாங்க. இது சாட்சி அல்ல, இது எல்லாருக்குமே நடக்கிறது. இது எல்லாருக்குமே நடக்கிறது. நல்ல ஸ்கேலில் வேலைக்கு போனால் தானாக இதெல்லாம் தானாக நடக்கும் பின்னாடி. ஆனால் சாட்சி என்பது அது மாத்திரம் அல்ல. இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், ஏன்னா ஒரு கார் வாங்கிட்டா அஃப்கோர்ஸ் அது சாட்சி தான், குறைவானது இல்லை. எத்தனையோ பேர் நடந்து பஸ்ஸில் போகும்போது நான் காரில் போகிறேன், சாட்சி தான். ஆனால் அது மாத்திரம் அல்ல, மற்றவர்கள் பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதோ அன்றுதான் அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சாட்சி. இந்த ஏலக்கியத்தை எல்லோருண்ட கதையை தூக்கி எறிய வேண்டும். நிறைய பேர் சாட்சினா நான் உழுவாமல் கர்த்தர் காத்து கொண்டார், அப்படி கை அடிப்பட்டதனால் தலை அடிப்படவில்லை, இது ஒரு பெரிய சாட்சியாக சொல்லி கொண்டு நமக்குள்ளே நாம் கைதட்டி கொண்டிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம கை காப்பாற்றப்பட்டது சாட்சி தான். ஆனால் பிரமிக்கத்தக்க சாட்சியா, அது பிரமிக்கத்தக்க காரியமா? இன்னைக்கு நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை பிரமிக்கத்தக்க சாட்சியினால் நிரப்புங்க. நீங்க எந்த அளவு கேட்குறீங்களோ அந்த அளவு ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆவியானவர் புது பலன் தருவது நம்மை அன்றாட வாழ்க்கையில வெற்றியாய் நடத்த. ரெண்டாவது, அவர் நம்மை பயன்படுத்துகிற விதத்தை கண்டு சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிக்க போகிறார்கள். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் வரணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சில வசனங்களை சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவருக்காக காத்திருக்கும் பொழுது முதலாவது சொன்னேன், பொறுமையோடு காத்திருப்பது அவசியம். ஆபிரகாம் பொறுமை இழந்தபடியினால் தவறிழைத்தான். அதே போல இன்னும் 4 காரியங்களை சொல்கிறேன். ஆவலுடன் காத்திருக்க வேண்டும். 2 பேதுரு 3:12 கர்த்தருக்காய் எப்படி காத்திருக்கணும்? ஆவலுடன் காத்திருக்க வேண்டும். 2 பேதுரு 3:12. அடுத்ததாக சங்கீதம் 5:3 ஆயத்தத்துடன் காத்திருக்க வேண்டும். புலம்பல் 3:26 நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 28:5 நாள் முழுதும் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் மீண்டும் ரிப்பீட் பண்ணுகிறேன். 2 பேதுரு 3:12 ஆவலுடன் காத்திருங்கள். சங்கீதம் 5:3 ஆயத்தமுடன் காத்திருங்கள். புலம்பல் 3:26 நம்பிக்கையுடன் காத்திருங்கள். சங்கீதம் 28:5 நாள் முழுதும் காத்திருங்கள். இப்படி காத்திருக்கும் பொழுது புதுபலன் உண்டாகும். புதுபலன் உங்களை சுற்றி இருப்பவர்களை பிரமிக்க வைக்கும். ஏனென்றால் நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனாலே விசேஷமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்.